தேர்ஸ்டே மார்னிங் அதிரனுக்கு நான் பால் ஆத்தி வச்சுட்டு மிக்ஸி கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்திருந்தேன். மிக்ஸி ரொம்பவே அழுக்கா இருந்தது. நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா, ஒயிட் கலர் மிக்ஸி வந்து சூஸ் பண்ணது தான். மேரேஜ் ஆன புதுசுல ஒண்ணுமே தெரியாது இல்லையா? ஸோ நான் அழகா இருக்கே ஒயிட்னா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தாங்க தெரியுது ஒயிட்னா அப்படியே அழுக்கு படியிறதெல்லாம் கிளியரா தெரியுது. சின்ன அழுக்குனாலும் தெரியுது. நீங்க தயவு செஞ்சு இந்த தப்புலாம் பண்ணிறாதீங்க. நல்லா பிளாக் கலர் அந்த மாரி நல்லா டார்க் கலரா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அழுக்கு படிஞ்சாலும் தெரியாது டக்குன்னு பார்த்த உடனே. கிளீன் பண்றதுக்கும் நல்லா ஈஸியாவே இருக்கும். இதுல ஒரு அழுக்கு இருந்தா கூட டக்குன்னு தெரியுது. நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே சைடுல பார்த்தீங்கன்னா, அதிரன் எந்திரிச்சு என்னைய தேடி ஓடி வந்துட்டாரு. குட் மார்னிங் சொல்லிட்டு நேரா அவர் பால் டப்பாக்கு தான் தேடும். அவர் கண்ணு பசிக்க ஆரம்பிச்சுரும்ல, பால் டப்பா தான் எடுத்துட்டு என்னைய தான் குடுக்க சொல்லுவான். அவனா குடிக்கவே மாட்டான். மார்னிங் அவன் எனக்கு கிஸி குடுக்க, நான் அவனுக்கு கிஸி குடுக்க இப்படியே வந்து காலையில கொஞ்சிட்டு இருப்போம். அப்புறம் போய் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வாடா, ஆஃப் பண்ணாம வந்துட்ட அப்படின்னேன். வேகமா போய் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டான் பால் குடிக்க. என் மடியில படுத்துட்டே தான் குடிப்பான். இன்னமும் அவன் அப்படிதான் குழந்தையில பண்ற மாரி தான் பண்றான். இப்படிதாங்க மார்னிங் போகும்.